மாணவர்களே, சில இடத்துல பாருங்க, சின்ன வயசுல என்ன செய்திருப்பாங்கன்னா பெற்றோர்கள் இறந்துருப்பாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் சகோதரன் சகோதரி, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. அன்பானவர்களே, நம்முடைய உறவை எப்போதும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. உறவை கட்டுக்குள் வைத்துக் கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் பர்க்கத்தை தருவான், உன்னுடைய ஆயுளில் பர்க்கத்தை தருவான். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது, அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது, அல்லது குறைந்தபட்சம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுங்க. சைத்தான் பேச விட மாட்டான். அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை சொல்லுவோம். அப்படி நடக்கும் தான், மனுஷன் தானே. சகோதரர்களை இப்படி உட்கார்ந்து பேசுறேன் என்ன நம்ம தெரியுமா? நம்ம சின்ன வயசுல யாராவது ஒரு தாயை பார்க்கல, சகோதரி, அதாவது சகோதரி சிரித்தா தாயோட சிரிப்பு மாதிரி இருக்கும். அப்பனை பார்த்திருக்க மாட்டான். அண்ணனுடைய கண்ணு இருக்கிறது அப்பனுடைய கண்ணு மாதிரி இருக்கும். தாய் சகோதரி, அதாவது தாயை எடுத்துக்கொண்டு சகோதர தாய் தந்தை, அதாவது தாயின் தந்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய ரூபத்தை இவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பாட்டை நம்ம பார்க்க முடியும். இந்த பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், சகோதரர்களே, மாசத்துக்கு ஒரு தாவது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கின்றது, கொட்டப்படுகிறது. பெருமையா பேசுறான். நான் எங்க அண்ணன்ட்ட பேசுறது இல்லை. அவன் என்ன பெருசா ஏதோ இவன் பெருசு மாதிரி 2 வீடு கட்டிட்டா பெரிய ஆள் நினைச்சுக்கிறான், 2 கார் வச்சுட்டா பெரிய அவனை கையில் பிடிக்க முடிய மாட்டேங்க, நினைச்சுக்கலாம் பெருசா. சகோதரர்கள், எல்லாம் கண்ணு மூடிட்டா உன்னுடைய சொத்து கிடையாது. நீ கண்ணு மூடிட்டா எவ்வளவு உலகமும் கையில் இருந்தாலும் உன்னுடைய சொத்து கிடையாது.